அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஊடுவாஞ்சேரி வள்ளலார் சத்தியஞான சபையிலிருந்து சாகா கல்வி ரவி யூடியூப் சேனலிலிருந்து ரவிகுலம் பேசுகிறேன். இப்பொழுது நாம் ஜீவகாருண்யத்தை பற்றி தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே அந்த ஜீவகாருண்யத்திலே அருள்நெறி எப்படி விளங்கும், எப்படி பெறுவது என்பது பற்றி வள்ளல் பெருமான் கூறியிருப்பதை இப்பொழுது பார்ப்போம். அருள்நெறி ஒன்றே தெருள்நெறி, மற்றெல்லாம் இருள்நெறி என கியம்பிய சிவமே அருள் பேரில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் அருள் பெற முயல்கவென்று அருளிய சிவமே என்ற வள்ளல் பெருமான அகவல் வரிகளின்படி ஜீவகாருண்ய உரைநடை பகுதியிலே அருள்நெறியை பற்றி அவர் கூறுகின்ற அந்த விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம். கடவுளது திருவருளை எவ்வாறு பெறக்கூடியம் என்பது என்ற கேள்விக்கு அவர் அருள் என்பது கடவுள் தயவு, ஜீவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு. ஆதலால் சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல சிறிய தயவாகிய ஜீவ தயவை கொண்டு பெருந்தயவாகிய கடவுள் அருளை பெற வேண்டும். அப்படி தான், அதனால தான் ஜீவகாரண்யம் பண்ணி உன்னுடைய ஆன்ம ஒளியை சிற்றணு ஆகிய அந்த ஒளியை பிரகாசம் பண்ணி பேரருட்பிரகாச பெருமானுடைய ஒளியுடன் இயக்க வேண்டும். அதற்கு முக்கிய கடவுள் ஜீவ தயவை கொண்டு தான் பெற வேண்டும். கடவுள் தயவாகிய அருள் நமது ஆன்ம அறிவாகிய புத்தி தத்துவத்திற்கு நன்மை தீமையை விலக்கி காட்டும். அதாவது கடவுளுடைய அருள் என்ன எப்படின்னா, நமது ஆன்ம அறிவாகிய புத்தி தத்துவம், புத்தி சித்தம் அகங்காரம் அந்த கருவி கரணங்கள் இருக்கின்ற அந்த புத்தி தத்துவத்துக்கு நன்மை தீமையை நமக்கு கடவுள் அருளாகிய ஆன்ம விளக்கம், ஆன்ம இயற்கை அறிவு நமக்கு புத்தி போட்டுது. வேதாகம கலைகளை கொண்டு நன்மையாதிகளை விதிப்பதாயும், வேத ஆகம கலைகளை கொண்டு நன்மையாதிகளை விதிப்பதாயும், அறிபவர்களின் தரத்திற்கு நீ எப்படி பார்க்குறியோ அந்த வண்ணம் உனக்கேற்ற மாதிரி அறிபவர்கள் எந்த வஸ்து அறிவிக்கின்றார்களோ அந்த வண்ணமாய் உள்ளது கடவுள் தயவு. அத்தன்மையான அருள் பிண்ட அண்டத்தில் காண்பார் காணுமிடம், காணப்படுமிடம், அறிவார் அறியுமிடம், அறியப்படுமிடம், தூண்டுவார் தூண்டுமிடம், தூண்டப்படுமிடம், சுவைப்பார் சுவைக்குமிடம், சுவைக்கப்படுமிடம், அனுபவிப்பார் அனுபவிக்குமிடம், அனுபவிக்கப்படுமிடம். அனுபவிக்கிற இடம் வேறு, அனுபவிக்கப்படுகின்ற இடம் வேறு. இப்போது நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா அந்த சாப்பாடு நாக்கில் போட்டவுடனே ருசி தெரியுது, 6 விதமான ருசி. அந்த 6 விதமான ருசி நாக்கு சொல்லலை, உள்ளகிற புத்தி தத்துவம் சொல்லுது, விளங்குது. இதில் காரம் இருக்குது, புளிப்பு இருக்குது, சோப்பு தன்மை இருக்குது அப்படின்னு. அப்போது அறிவார் அறியும் இடம், அந்த நாக்கில் சுவை தெரியுது, அந்த சுவையை அறிவிக்கின்ற இடம் இருக்குது இல்லையா? அதை மாதிரி தான் காணும் இடம், காணப்படும் இடம், முகரும் இடம், முகரப்படும் இடம். இந்த இடத்துல அண்ட பிண்டங்களில் முதலியவாய் அருள் விளங்குது. இவ்வண்ணம் விளங்கும் அருளை நாம் பெறுவதற்கு புத்தி தத்துவத்தால் நன்மை தீமையை விசாரிக்கணும். நன்மையே உருவாய் விளங்கும் பெரியார துணை கொண்டு அவரால் இடப்படும் திருப்பணியை கை கொண்டு
இடையராது செய்யில் அவ்வருளை பெறலாம். நன்மை தீமை என்பது புண்ணிய பாவம். புண்ணியம் என்பது ஆரம்பத்தில் செய்பவருக்கு கஷ்டமாயும் துக்கமாயும் பின்பு சுகமாயும் விளங்க. நீ புண்ணிய காரியம் செய்கிறன்னா நீ அதுக்கு நீ புண்ணியம் செய்வதற்கு சில விஷயங்களை தத்து கொடுக்கணும், விட்டு கொடுத்து போகணும். அப்போது ஆரம்பத்தில் அது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஒருத்தன் உணவுக்கே வழி இல்லைன்னு வச்சுங்க, அவனுக்கு ஒரு உணவு கிடைக்குது. அந்த உணவில் அவனுக்கு போக மீதி இருக்குது உணவு. ஆனால் அந்த உணவை மற்றவர்களுக்கு கொடுத்து சாப்பிட்ணும். ஆனால் அதை மற்றவனுக்கு கொடுக்கறது இப்போ இந்த உணவு இருந்ததுன்னா அடுத்த வேலைக்கு நம்ம வச்சுக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது ஆரம்பத்தில் அது கசப்பாக தான் தெரியும். அதே நீ கொடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய 2 மடங்காக உனக்கு திருப்பி வருகின்ற அந்த இன்பம் பின்னாடியே வரும். அதை தான் இப்போ சொல்கிறார். ஆரம்பத்தில் செய்வதற்கு அனுபவத்திற்கும் முயற்சிப்பதற்கும் துக்கமாயும் பின் சுகமாயும் விளங்கும். பாவம் என்பது ஆரம்பத்தில் சுகமாயும் பின் துக்கமாயும் இருக்கும். அடுத்தவன் சொத்தை ஒருத்தன் ஆட்டையாக போடுறான், அடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்காம செய்கிறான், அடுத்தவனுடைய மனைவியை அனுபவிக்கிறான், அடுத்தவன் பொருளை களவாடுறான். களவாடிட்டோன்னா அந்த பொருள் அவங்ககிட்ட வருது, அது இன்பமாக தான். ஆனால் அதனுடைய பின் விளைவு பக்க விளைவு பயங்கரமாக பிற்காலத்தில் அது உனக்கு துக்கமாக மாறுன்றார். புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு அடைகின்ற எனில் மனம் வாக்கு காயம் என்னும் 3 அடையும். மனத்தினிடத்தில் 4 வகையும், வாக்கினிடத்தில் 4 வகையும், சரீரத்தில் 4 வகையுமாக 12 வகையாக நமக்கு புண்ணிய பாவங்கள் கிடைக்கின்றன. மனத்தினால் பரதாரக மனம் பண்ண நினைத்தல், அதாவது பிறருடைய மனைவி கல்யாணம் பண்ண நினைக்கிறது, அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைக்குதல், அடுத்தவனுடைய சொத்தை ஆட்டையாக போடுறது, எந்த வகையிலாவது அவனுடைய சொத்தை தமதாக்கி கொள்ளுவது. இப்போ ஒரு பிளாட்டு போடுறான்னா அதை அளக்கும் போது அதில் 2 அடி திருடி இவன் எடுத்துக்கிறது. எப்படி ஒருத்தன் என் வீட்டு மெத்த மேலே 2 அடி தள்ளி சீட்டு போட்டானோ அந்த மாதிரி அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல். இப்போ ஒருத்தன் ஈவினிங்கில் தண்ணி வரும்போது அவன் மோட்ரு போட்டு தண்ணி எடுத்துக்கிறான். அவன் மோட்ரு போட்டு அவன் சுய லாபத்துக்காக மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கும்போது அது பக்கத்தில் இருக்கிற 4-5 வீட்டுக்கு தண்ணியாக போகல. அப்போது அது அவனுக்கு அன்னைக்கு சுகமாக இருக்கும். பின்னால் அதனுடைய விளைவு கை கால் இழந்து பெரும் துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த அளவுக்கு வரும். அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல், முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் அந்நியர்களுக்கு முடிந்து அதை நினைத்து உனக்கு ஒரு காரியம் நடக்கலை, அது இன்னொருத்தன் நடக்குதுன்னா அது பொறாமைப்படுறது. இவை 4 மனத்தினால் செய்யப்படும் பாவங்கள். வாக்கினால் செய்கிறது பொய் சொல்லல், கோல் சொல்லல், புறங்கூறல், வீணு கழுதல். இவை 4 வாக்கினால் செய்த பாவங்கள். தேகத்தினால் பிறர் மனைவியை தழுவுதல், புசிக்கத்தகாத வேத விரோத ஆகாரங்கள் புசித்தல், அதாவது ஒரு உயிரை கொன்று தன்னுடைய ஆத்மாவுக்கு வேதத்தில் கூறப்பட்டபடி அந்த உணவை உட்கொள்ளாமல் வேதத்துக்கு விரோதமாகிய அந்த ஒரு உயிரை கொன்று அது உன்னுடைய சதையை வளர்ப்பதற்கு இன்னொரு சதையை சாப்பிடுவது, அந்நியர்களை இம்சை செய்தல், தீங்கு செய்கிறவர்களை தடுக்காமல் ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு தீங்கு செய்கிறான்னா உன்னால் முடிஞ்சுன்னா தடுக்கணும். எந்த வகைத்திலாவது நீ தடுக்க பார்க்கணும். அப்படி தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல். இந்நான்கும் தேகத்தினால் உண்டான பாவங்கள். இவை போன்றவற்றின்றி தவிர்த்து அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல்
பொறாமை அடையாதிருத்தல், அந்நியர் சொத்தை தனதாக்க எண்ணாதிருத்தல், தனது மனைவி தவிர அந்நியமான பெண்களை தாய் சகோதரி முதலாக சிந்தித்தல், இவை மனத்தால் வரும் புண்ணியங்கள். பொய் சொல்லாமை, கோல் சொல்லாமை, இன்சொல்லாடல், தோத்திரம் செய்தல், இவை 4 வாக்கினால் உண்டாகும் புண்ணியங்கள். அந்நியர்களுக்கு தீங்கு உண்டாகும் காலத்தில் அது எப்படியாவது முயற்சி முதலான நன்மையான கிருத்தியங்கள்லாம் தேகத்தினால் உண்டான புண்ணியங்கள். இப்போ ஒருத்தன் மூட்டை சூத்தின்னு போகிறான், அவனால் சுமந்து தூக்கின்னு போக முடியல. அப்போ அந்த சுமையை நீ கொஞ்சம் கையில் வாங்கி அவனுக்கு உபகாரம் பண்ணி அதில் உன்னுடைய தேகத்தினால அவனுக்கு புண்ணியம் செய்யலாம். அறிந்து செய்த பாவங்கள் அறியாத செய்த பாவங்களும் எப்படி என்று அறிய வேண்டியில், அறிந்த பாவங்கள் செய்த பெண் இதெல்லாம் தெரிஞ்சு செய்கிறது, மனம் வாக்கு காயத்தினால செய்கிறதெல்லாம் தெரிஞ்சு செய்கிறது. அந்த பாவத்தை எப்படா போக்குன்னா, தமக்கு பாவம் செய்ததாக எவ்வகையாவது தெரிந்த பெண் அந்த பாவ செய்கையை முன்னமே தெரிந்தும் மோகத்தாலும் மறதியாலும் அபிமானத்தாலும் அகங்காரத்தாலும் செல்வ செருக்காலும் தாட்சிண்ய உடன்பாட்டாலும் உணவு பற்றியும் புகழ் பற்றியும் வழக்க பற்றியும் செய்துவிட்டோமே என்று பச்சாதாபப்பட்டு பெரியோர்களை அடுத்து அவர்களால் நியமனம் செய்யும் பிராயச்சித்தங்களை கை கொண்டு அவ்வண்ணம் இச்சரீரத்தை தவத்தாலும் விரதத்தாலும் இழக்க செய்வதுமன்றி யாத்திரையாதிக மேற்கொண்டு புண்ணிய தலங்களில் சென்று வசித்து இயன்ற அளவில் அன்ன விரயம் செய்தால் நீங்கும். அப்போ கூட நீங்கும்னு சொல்கிறாரு. அப்போ கூட 90% தான் நீங்கும், 10% நீ அனுபவிச்சே ஆகணும். சக்தியற்றவர்களாயும் வார்த்தியர்களாயும் உள்ளவர்கள் மகான்களுக்கு தொண்டு செய்தால் நீங்கும். மகான்கள் நேரிடாத பட்சத்தில், இப்போல்லாம் மகான்கள் எங்கே இருக்கிறாங்க? பச்சாதாபப்பட்ட பாவ காரியங்களை செய்யக்கூடாது. பச்சாதாபம், அதாவது பச்சாதாபன்றது மனசாட்சி. பாவ காரியங்கள் செய்யாமலும் பாவிகளுடைய கூட்டத்தில் பழகாமலும் திருவருளை சிந்தித்து அவர்கள் தரத்திற்கொத்த தெய்வங்களை சிந்தித்து கொண்டிருக்க, நீ எந்த கடவுளை வேணால் நீ கொண்டு போயா, எப்படி வேணா இருந்துக்கோ. நீ அம்பாவை கும்பிடு, முருகனை கும்பிடு, பிள்ளையாரை கும்பிடு, சிவனை கும்பிடு, சூரியனை கும்பிடு, சக்தியை கும்பிடு, இயற்கையை கும்பிடு, மரம் செடிக்கு எது வேணால் கும்பிட்டுக்கோ. ஆனால் உழைப்புலை தவிர்க்கணும். மனித தியாகத்தில் ஆன்மாவாகிய அறிவுக்கு எட்டிய புத்தி தத்துவத்துக்கு உரிய மனசாட்சிப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். அறியாத பாவம் என்னடான்னா நடக்கும், இது அறிஞ்ச பாவம். அதை செய்யறதுக்கு தான் இப்போது வழி சொல்லியிருக்காரு. அறியாத பாவம் நடக்கும் காலத்தில், நீராடும் காலத்தில், நீ நடக்கும்போது 4 எறும்பை மெச்சிருப்ப. நீராடும் காலத்தில் உன்னை அறியாமல் சில விஷயங்கள்லாம் நடக்கும். சயன காலத்தில் உனக்கு அறியாத சில விஷயங்கள் நடக்கும். தனக்கு தோன்றாமல் நேரிடும் பாவங்கள் இதன்றி அவன் மனதிற்கு புலப்படாமல் உண்டாகும். இவைகள் யாவும் தினம் செய்யும் ஜபத்தாலும் பாராயணத்தாலும் ஸ்தோத்திரத்தாலும் விரும்பு உபஸ்தாத்தாலும் தெய்வம் பராவதாலும் நீங்கும். இப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கடவுளுடைய அருள்நெறியை நீங்கள் பெறலாம் என்று வள்ளல் பெருமான் இந்த உரைநடை வசதி பாகத்தில் கூறியிருப்பதை இங்கு உங்களுக்கு சாகா கல்வி யூடியூப் ரவி என்ற சேனல் மூலம் உங்களுக்கு உரைக்கும் ரவிகுலம். நன்றி, வணக்கம்.